இன்னைக்கு 2 மாறன்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார். இந்த 2 மாறன்களும் சேர்த்துதான் கருணாநிதி மற்றும் கருணாநிதி குடும்பத்துக்கு விபூதி அடித்தார்கள். நீங்க வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்களே இல்லை. சொந்த தம்பி கிட்ட இப்படியா ஃப்ராடுத்தனம் பண்ணி கைது வாங்குவீங்க? தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு வீட்டுக்கு கீழே கேபிள் போட்டு அங்கேயிருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எழுப்பி அதுலேருந்து லைனை திருடி சன் டிவி நடத்துறாங்க. உலகத்தில் இவ்வளோ கேவலமானவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கியா? இதற்காக தான் செல்வி ஜெயலலிதா அரசு கேபிள் கார்பரேஷன் என்ற ஒன்றை கொண்டு வருகிறார். மாறன் சகோதரர்களோட மோனோபோலியை உடைக்கிறதுக்காகவே கொண்டு வராங்க. சார், நேற்று ஒரு மிகப்பெரிய பேசு பொருளான விஷயம் அப்படின்னா கலாநிதி வர்சஸ் தயாநிதி. இப்போ ஆக்சுவலாக சன் டிவிக்குன்னு ஷேர்ஸ் இருக்குது சார். அதை அந்த ஷேர்ஸை ஏறவே விட மாட்டாங்க. இந்த சன் டிவி குரூப்பில் இருக்காங்க இல்லையா, கலாநிதி மாறனும் அவங்க ஒய்ஃபும் அதை சம்பளமாக எடுத்துருவாங்க. ஸோ இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நான் நினச்ச ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் அவங்க விபூதி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்களுக்கே அடிச்சிருக்காங்க. லேசாக அந்த பழைய விஷயங்களை ரீகால் பண்ணுங்க சார். அது ஒன்று. இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த இவங்க ஃபேமிலிக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஃபண்டமெண்டல்லேருந்து ஆரம்பிச்சிங்க. நான் சொல்கிறேன். முரசொலி மாறன் கருணாநிதியின் அக்காள் மகன், கருணாநிதியின் மனசாட்சி என்று அழைக்கப்பட்டவர். ஸோ ரொம்ப ப்ரீஃபாக அவங்களோட ஹிஸ்ட்ரியை சொல்லணுன்னா, சன் குழுமம் இன்று வளர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தால். வேலை காலேஜில் இவங்க படித்து முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு பூமாலைன்னு ஒரு வீடியோ கேசட்டு, அப்போதெல்லாம் இந்த கேபிள் இதற்கெல்லாம் முந்தைய காலகட்டம் வீடியோ கேசட் காலகட்டம். இந்தியா டுடே குழுமத்திலிருந்து நியூஸ் ட்ராக் என்ற ஒரு வீடியோ மேகசின் தொடங்குகிறார்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு வீடியோ மேகசின், சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. இப்போ நம்ம காசு கொடுத்தோன்னா வீட்டுக்கு எப்படி ஜூனியர் விட்டன் வருதோ அது போல் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வீடியோ கேசட் வரும். நீங்கள் அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாரத்துக்கான செய்திகள் அதில் இருக்கும். இதுபோல் பூமாலை என்று ஒரு வீடியோ கேசட் ஃபார்மேட்டை அவங்க தொடங்குகிறார்கள். அதற்கு பிறகு ஜீலாம் அப்போ தான் உருவாகுது. ஸ்டார் குழுமங்கள் அப்போது தான் இந்தியாவுக்கு வருது. 90s 93 தான் சன் டிவி தொடங்கப்படுகிறது. சன் டிவி தொடங்குறதுக்கு இந்த அப்போதெல்லாம் டிரான்ஸ்பாண்டர்லாம் ஹையர் பண்ணணும், காசு இல்லை. முரசொலியோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை அடமானம் வச்சு, இந்தியன் பேங்க் அபிராமபுரம் என்று நினைவு, அங்கே அடமானம் வச்சு அந்த காசில் தொடங்கப்பட்டது தான் சன் டிவி. சன் டிவியின் அலுவலகம் இப்போதைய கலைஞர் டிவி இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் சன் டிவி தொடங்கப்படுகிறது, வளர்கிறது. இந்த மீடியா பவர் இவங்க மாறன் சகோதரர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத தலைக்கணத்தை கொடுக்கிறது. சன்னு ஒரு 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 பிராண்டாக தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்குது. அதோடு சேர்த்து இவர்கள் சுமங்கலி கேபிள் விஷன் என்று எஸ்சிவி என்ற ஒரு நெட்வொர்க்கை தொடங்குகிறார்கள். அப்போல்லாம் முன்னாடிலாம் தொடக்க காலத்தில் இந்த கேபிள் டெலிவிஷன் 90களில் வந்த காலகட்டத்தில் எப்படின்னா, அந்த வீட்டு மேலே வடை சட்டி மாதிரி ஒரு 5 சட்டி இருக்கும். அவங்க ஒரு 200-300 கனெக்ஷன் வச்சு அவங்க மட்டும் அந்த 10 பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நெட்வொர்க் ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வர ஆரம்பிக்குது. ஸ்டார் டிவி எனக்கு இவ்வளோ கட்டினா தான் நீங்கள் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்ன உடனே தனிநபர்கள் நடத்த முடியாது, ஒரு ஆள் 300 வீட்டுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கட்ட முடியாதுன்னு அதெல்லாம் நெட்வொர்க் ஆகுது. அந்த சமயத்தில் சுமங்கலி கேபிள் விஷன் பிஸ்னஸில் இவங்க உள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு ஒவ்வொரு கேபிள் ஆப்ரேட்டராக மிரட்டுறாங்க. 300 கனெக்ஷன் வச்சு என் கூட ஜாயின் பண்ணு, என்னோடய சப் ஏஜென்ட் ஆயிருன்ட்டு தமிழ்நாடு பூரா நெட்வொர்க்கை எடுத்துட்டாங்க. எடுத்து எஸ்சிவி தான் மோனோபொலி. அது சொல்லிடுறேன் சார். எல்லா வீட்டுக்கும் போனீங்கன்னா டிவி மேலே சின்ன பாக்ஸ் இருக்கும். அதில் டிசிஎல், எஸ்சிவி, செட்டப் பாக்ஸ் கான்செப்டை கேபிள்னா எஸ்சிவி என்று ஆகிவிடுகிறது. அப்போது இதே போல் மற்றொரு கேபிள் நிறுவனத்தை நடத்தலாம் என்று அப்போது உள்ளே இங்கே நுழைந்தது ஹாத்வே. எந்த அளவுக்கு இந்த மாறன் சகோதரர்கள் மோசமானவர்கள் என்றால், ஹாத்வே கேபிள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அறுத்து போடுவாங்க, போய் ஆளை வச்சு அறுப்பாங்க. ஹாத்வே ஒரு எலீட்டான ஆட்களுக்கான கேபிள் டிவி. இந்த கீழ்ப்பாக்க, அண்ணா நகர் இது போன்ற இடங்களில் நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, நல்ல குவாலிட்டியான சப்ஸ்கிரிப்ஷன் வேணுன்றதுக்காக நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கட்டிகிட்டு இருக்கீங்க, டக்குன்னு கேபிள் வராது, போய் பார்த்தீங்கன்னா அறுத்து போட்டிருப்பாங்க. அவங்க இன்ஜினியர் அனுப்பி இந்த கேபிளை போட்டோன்னா மறுநாள் திருப்பி அறுத்து போடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 நாள் பார்த்து 3 நாள் எஸ்சிவிக்கு போயிடுவீங்க. ஹாத்வே எனக்கு தொழிலே வேணான்னு போயிட்டாங்க பாம்பேக்கு. இதற்காக தான் செல்வி ஜெயலலிதா அரசு கேபிள் கார்பரேஷன் என்ற ஒன்றை கொண்டு வருகிறார். மாறன் சகோதரர்களோட மோனோபோலியை உடைக்கிறதுக்காகவே கொண்டு வராங்க. அதே போல் இலவச வண்ண தொலைக்காட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் என்று நாம் சொல்கிறோம். இலவச வண்ண தொலைக்காட்சி கொண்டு வந்ததே மாறன் சகோதரர்களின் கேபிள் தொலைக்காட்சிகள்.
ஸோ தமிழ்நாடு பூரா கேபிள் மோனோபோலி ஆகுது. இது எங்கே போய் முடியுதுன்னா, என்னை தவிர எவனுமே நியூஸ் சேனல் நடத்தக்கூடாது. இன்றைக்கி இந்த மாறன் சகோதரர்களுக்கும் நடக்கும் இந்த குடுமிப்பிடி சண்டையை புதிய தலைமுறை செழிப்போடு செய்தியாக பதிப்பித்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் புதிய தலைமுறையை வாழவே விடலைவிங்க. இவங்க மட்டும்தான் மோனோபோலி என்று ஆன பிறகு உங்களோட நியூஸ் சேனலை அதில் இணைக்கிறதுக்கு இத்தனை கோடி கொடு. மொதல் வருஷம் அதுவும் எப்படின்னா பிஸ்னஸும் ஒரு எத்திக்ஸாக நடத்த மாட்டாங்க. இந்த வருஷம் வந்து 5 கோடி கொடுத்தோன்னே 5 கோடி ஒரு வருஷத்துக்கு மட்டும்னா அடுத்த வருஷம் 15 கோடின்னு வாங்கியது. யோ என்னையா போன வருஷம் 5 கோடி தான், யோ 15 கோடி. நீங்கள் கம்மியாக காசு கொடுத்தீங்கன்னா தூக்கி கடைசி பேண்டில் போட்டுறது. அதாவது நியூஸ் சேனலுக்குன்னு அடுத்தடுத்து வராமல் ஆசீர்வாதம் சேனலுக்கு பக்கத்தில் போய் போட்டுறது. புதிய தலைமுறை இதை ஒரு கேம்பெயினாக ரன் பண்ணாங்க. எங்கள் சேனல் தெரியல, எங்கள் சேனல் தெரியல, எங்கள் சேனல் தெரியலன்னு. அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி மாதிரி இந்த டிடிஹெச் வந்த பிறகு இந்த டெக்னாலஜி மாதிரி இவங்களோட மோனோபோலி குறையுது. இதற்காகவே ஜெயலலிதா அரசு கேபிள் டிவியை உருவாக்கி 2011 செல்வி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவொடனே தான் இவர்களோட மோனோபோலி குறைகிறது. 2006 2011 காலகட்டத்தில் சன் பிக்சர்ஸ் எப்படி ஆதிக்கம் செலுத்தியது என்றதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். சக்சேனாவை வச்சு எவ்வளோதுன்னு. ஜெயலலிதா உண்மையிலே மக்கள் வந்து ஜெயலலிதாவை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் டொம்சம் பண்ணாங்க இவங்கள. அண்ட் அந்த மதுரை தினகரன் ஊழியர்கள் எரிப்பு வழக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதில் உண்மையான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சொத்து பங்கு பிரிப்பதில் தான். ஸோ இந்த சன் டிவியை வச்சு சன் டிவி மன்னிக்கணும், திமுகவோட ஃபிக்ஸட் டெபாசிட்டை வச்சு சன் டிவி தொடங்கப்படுகிறது. இது அறிவாலயத்தோட ஆபீஸில் கட்சி கட்டடத்தில் சன் டிவி நடக்குது. அப்போ எங்களுக்கு ஷேர் கொடு. லாஜிக்கல் தானே? எங்களை வச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க. இது திமுகன்ற கட்சி கருணாநிதி குடும்ப சொத்து, உண்மை தானேப்பா? அப்போ குடும்ப சொத்தை வச்சு நீங்கள் சம்பாதிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் அதில் பங்கு கொடு என்று சொன்னதும் கருணாநிதிக்கு ஷேரு, தயாளம்மாளுக்கு ஷேரு, அழகிரிக்கு ஷேரு, கனிமொழிக்கு ஷேரு, ஸ்டாலினுக்கு ஷேரு என்று பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த ஷேரெல்லாம் பிரித்து இப்போ மொத்தம் 1 லட்சம் ஷேர் இருக்குன்னா அந்த உனக்கு 10,000 ரூபாய் ஷேரு. ஒரு ஷேரோட விலை 60 ரூபா. அதெல்லாம் நம்பர்ஸ்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நிறைய டீட்டெயிலாக ரைட்டிங்ஸ் இருக்குது. 60 ரூபா ஒரு ஷேர் என்று உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே இவங்களும் ஒரு ஷேர் 60 ரூபான்னு வாங்கிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு எல்லாம் செட்டில் ஆகிடுறாங்க. சன் டிவி கோஸ் ஃபார் IPO, பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிடுறாங்க. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 600 ரூபாய் ஒரு பங்கின் விலை. 600 ரூபாய் ஒரு பங்கோட விலை. 600 ரூபான்னா 60 ரூபா வேல்யூவுக்கு உனக்கு பங்குகளை ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்கு உண்டான தொகையை உனக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அழகிரி காண்டாவாரா மாட்டாரா? இதுதான் பிரச்சனை. தினகரன் அந்த அலுவலக எரிப்புக்கு அதுதான் உள்ளே இருக்க பிரச்சனை. ஸோ உடைச்ச உடனே பதிலுக்கு இவங்க டிவி சேனல் தொடங்கினதுக்கு காரணம் அதுதான். சண்டை போட்டு கம்முன்னு இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவன் என்னடா தொடங்குது, நம்ம தொடங்கணும் டிவி சேனல். ஸோ கலைஞர் டிவின்னு ஒரு டிவி சேனல் தொடங்கி அந்த திரு சரத்குமாரை வர வைத்து இவங்க கல்லூரி தோழர் அவர் வர வச்சு கலைஞர் டிவியோட MD-யாக போட்டு அதை விட பெருசாக இந்த சேனலை நடத்தணும் என்று சொல்லி இதை நடத்தி இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த உடனே அந்த பிரிஞ்ச அந்த கேப்பில் தீட்டின மரத்தை கூறு பார்க்குறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த வேலையை செஞ்சாங்க. பிரிஞ்சிருச்சு. நீங்கள் பண்ண ஃப்ராடுத்தனத்தினால்தான் குடும்பம் பிரியுது. அந்த குடும்பத்தையும் எந்த கட்சியால் வளர்ந்தோமோ அந்த கட்சியை காலி பண்ணுற வேலையை சன் டிவி செஞ்சிச்சு. மாறன் சகோதரர்கள் செய்தார்கள். 2Gயை ஊதி பெருசு பண்ணதே சன் டிவி தான். ஊதி பெருசு பண்ணி இதில் இந்த கூடுதலாக ஒரு துணுக்கு செய்தி இதையும் சொல்லி விடுகிறேன். இவனுக்கு எவ்வளோ பிச்சைக்காரனுங்க இவனுங்க அப்படின்ட்டு இந்த 2 மாறன் சகோதரர்களும் நீங்கள் தொலைத்தொடர்பு அமைச்சராகி விட்டீர்கள் இல்லையா? நீங்கள் ஒரு சன் டிவி என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறீர்கள். உங்கள்கிட்ட இல்லாத பணம் இல்லை. நீங்கள் நினச்சிங்கன்னா பில்லு கட்ட முடியும். நம்ம இந்த தவுளுண்டு ஆஃபீஸ் நடத்துகிறோம். இந்த தவுளுண்டு ஆஃபீஸ்லேயே வந்து கணக்கெலாம் எப்படி எழுதி வைக்கிறோன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தினீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதற்கான செலவுகளை எதிர்கொள்ள முடியும். எவனாவது கேபிளில் BSNL லைனை திருடுவானாப்பா? உலகத்தில் எங்கேயாவது நடக்குமாப்பா? இப்போல்லாம் ஏர்வேவ்ஸ் வந்துச்சு. முன்னாடிலாம் கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள். தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராக இருக்கும்போது அவருக்கு வீட்டுக்கு கீழே கேபிள் போட்டு அங்கேருந்து ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எழுப்பி அதுலேருந்து லைனை திருடி சன் டிவி நடத்துகிறாங்க. உலகத்தில் இவ்வளோ கேவலமானவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கியா? நெட் கனெக்ஷனுக்காக சார்.
அது என்ன சார் பெரிய செலவாயிட போகுது? எவ்வளவு ஆயிட போகுது? ஆடிட்டர் திரு குருமூர்த்தி அவர்கள் தான் முதல் அதை பிரேக் பண்ணுறாரு. அதற்கு ஒரு சிபிஐ வழக்கு வந்து காசை கொடுத்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அந்த டைமில் அந்த பிரச்சனை வந்தப்போ தான் சார் அவர் வந்து மத்திய தொலைத்தொடர்புலேருந்து ஜவுளிக்கு மாற்றப்படுறாரு. மன்மோகன் சிங் முடிவெடுக்கிறார். அப்போ எவ்வளோ பிச்சைக்காரங்க பாருங்கள். இவ்வளோ பணம் இருக்குது இல்லைம்மா. உங்கள் அப்பா பிரெயின் டெட் ஆகிட்டார், ஓகேவா? பிரெயின் டெட் ஆகிட்டார், அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். ஹி மே ரெக்கவர் ஆர் மே நாட் ரெக்கவர், ஹி கேனாட் ஃபங்க்ஷன். ஓகே, ஹி வாஸ் இன் அ கோமட்டோஸ். அப்போ அமைச்சர் எப்படி வேலை செய்ய முடியும்? செய்ய முடியாது இல்லையா? அவர் அமைச்சராக நீடித்தா கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டணும்னு சாவர வரைக்கும் அமைச்சர் பதவியில் கிட்டத்தட்ட 5-6 மாதம் வச்சுருந்தாங்க தெரியுமா? எவ்வளோ புத்தி பாருங்கள். கெட்டாலும் மேன்மக்கள் என்றது இவர்கள் ஒரு நாளும் மேன்மக்கள் ஆக மாட்டார்கள். இப்போது இந்த பஞ்சாயத்து வீதிக்கு ஏன் வந்திருக்கிறது என்பதற்கான காரணம் மற்றும் அதன் பின்னணியை சொல்கிறேன். இன்றைக்கி 2 மாறன்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இந்த 2 மாறன்களும் சேர்த்து தான் கருணாநிதி மற்றும் கருணாநிதி குடும்பத்துக்கு விபூதி அடித்தார்கள். சொந்த சகோதரி அன்புக்கரசிக்கு விபூதி அடித்திருக்கிறார்கள். அவங்க ஷீஸ் அ கார்டியாலஜிஸ்ட், ஷீஸ் ஒர்க்கிங் இன் USA. சொந்த தங்கச்சியை ஏமாத்திருக்காங்கம்மா 2 பேரும் சேர்ந்து. தங்கச்சியை ஏமாற்றும் போதெல்லாம் தயாநிதி மாறன் சேர்ந்துக்கிட்டு ஆமாங்கல்ல புகழ்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் புகழ் இது அடிக்கலாம். ஆமாம் அவளுக்கு இதுக்கு நான் தான் டாக்டர் அமெரிக்காவில் இருக்கா விட்டு போடு அடி சேர்ந்து பண்ணிட்டாங்க. கடந்த 7 ஆண்டுகளாக கலாநிதி என்ன செய்திருக்கிறார் என்றால், சாதாரணமாக தினந்தோறும் சில கோப்புகளில் கையெழுத்து போட வேண்டி இருக்கும் இல்லவா, அது போல் வந்து தயாநிதி மாறன் கோப்புகளில் வரிசையாக பேப்பர்ஸில் கையெழுத்திடும்போது அந்த ஒரு 20 கையெழுத்து போட்டோன்னா அந்த 20 கையெழுத்துக்கு நடுவில் வந்து ஷேர் ட்ரான்ஸ்ஃபர் பேப்பரை வச்சிருது. இவங்கெல்லாம் படித்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்காது. பிஏ வந்து சார் இது சார் மொத்தம் 10 சிக்னேச்சர் சார் இப்படி வரிசையாக எடுப்பாங்களா? இவரும் எல்லாம் ரெடியா அவ்வளோ தானே எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு 7 வருஷமாக கையெழுத்து வாங்கியிருக்காங்க கலாநிதி. ஷேர் திருட்டுதானா அவர் வாங்கியிருக்க மாதிரி. தயாநிதி பேரில் இருக்கிற ஷேரெல்லாம் கலாநிதி பேரில் மாற்றுறதுக்கு பேப்பரை டெய்லி 7 வருஷமாக பேப்பரை உள்ளே வச்சுருக்காரு. இவர் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு முடிச்சிருக்காரு. அது எப்படி தெரிஞ்சது சார்? 6 மாதம் முன்னாடி தங்கச்சி சேர்ந்து ஏமாத்துறாங்க. அந்த ஷேரை நம்ம இப்படி வாங்கிடலாமான்னு அதை வாங்கிடுறாங்க. எல்லாம் முடிந்த பிறகு கடைசியாக ஒரு நாள் எவ்வளோ தான் இருக்குது என்னோடய ஷேருன்னு பார்த்தா உனக்கு எது ஷேருன்னு இருக்கார். ஏன் மிஸ்டர் வாட் நான்சென்ஸ் இது? நானும் தம்பி என்ன நீ தானே கையெழுத்து போட்டிருக்க? நான் எப்போயா போட்டேன்? தப்பாரு காசு கொடுத்துருக்காங்களா? அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா? காசு கொடுத்தா எதுக்கு இந்த சிக்கல்? ஃபஸ்ட்டு எப்படி கொடுப்பார் இவர்? அவர் ஷேரை கொடுக்க மாட்டார். சரி என்று நாம் ஒரு எம்பியாக இருக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாக இருக்கிறோம், ஆதரவு இருக்கிறது கட்சியோட. அதனால் நேராக போய் மாமாட்ட நம்ம பஞ்சாயத்து வைப்போம் அப்படின்னு போய் ஸ்டாலின் என்ன தாத்தா வருமா மாமா வருமா? மாமா தான் வரும்னு நினைக்கிறேன். மாமா வரும். மாமா இந்த மாதிரி மாமா புகழ் ஏமாற்றிட்டான். அது உங்கள் குடும்ப பிரச்சனைப்பா, என்கிட்ட ஏன் கொண்டு வர? இல்லை மாமா இந்த மாதிரி. அப்போ அது உங்கள் பிரச்சனைப்பா. எனக்கு தொடக்கத்தில் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து எனக்கு மைண்டு நம்மன்னு இருந்துச்சு. என்ன காரணம்னா 2006 இவங்க கேடி பிரதர்ஸ் போட்டேன். நான் தான் அவங்களுக்கு கேடி பிரதர்ஸ்னு பேர் வச்சேன். தப்பாக நினைக்காதீர்கள். கலாநிதி தயாநிதி இல்லை, எனக்குமே அது இருந்துச்சு. இதுக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தபோது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. கேடி பிரதர்ஸ் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்று எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா 2006 இவங்க போட்ட ஆட்டம் ஐயோ நினச்சா அது இது சேர்த்து மறந்துடுறேன். அரசு கேபிளில் 2001 அரசு கேபிள் இல்லை மன்னிக்கணும் 2006 தமிழ்நாடு அரசு உமாசங்கர் ஐஏஎஸ் அப்போது எல்காட்டோட சேர்மேன். உமாசங்கர் ஐஏஎஸ் ஒரு ஆம்பிஷியஸான ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ மிஸ்டர் உமாசங்கர் வீடுகளுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு மூட் பண்ணுறாரு. இதை வீடுகளுக்கு ஃபைபர் நெட்டு, அப்போது ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ், ஆப்டிக் ஃபைபர் மூலமாக இணைய சேவை வழங்குறதுக்கு அவர் தான் இந்த ப்ரொப்போசலே மூட் பண்ணுறவர். அவர் தான் பண்ணி வீடுகளுக்கு இணைய சேவை, அதுக்கு மேலே வந்து கேபிள் கொடுக்க முடியாத அவங்க விட மாட்டாங்க, குறைந்தது இணைய சேவையை வீடுகளுக்கு இந்த பிராட்பேண்ட் மூலமாக கொண்டு செல்லலாம் அப்படின்ட்டு திரு உமாசங்கர் ப்ரொப்போசல் போட்டு அப்ரூவல் வாங்கி தமிழ்நாடு முழுக்க கேபிள் லேடுப்பா. சன் டிவி காரனுங்க போய் எல்லா கேபிளையும் அறுத்து போட்டாங்க. அது இந்த கேபிளில் சிக்கல் என்னென்னா, விலை உயர்ந்த கேபிள் இவ்வளோ பெரிய கேபிள் இருக்குன்னா நடுவில் நீ கட் பண்ணனா போச்சு, புது கேபிள் போடணும், ஜாயின்லாம் பண்ண முடியாது. Umashankar wrote a letter to Tamil Nadu DGP to detain these people who sever the cables under Gundas.
என்ன நடந்துச்சு தெரியுமா? உமாசங்கர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டு சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட கேடுகட்ட குடும்பம்ன்றதா சொன்னேன் நேற்று. இந்த நியூஸாக பார்த்தோன்னே வந்துச்சு பாருங்க, எனக்கு சந்தோஷம். ஆகா. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஒரு செய்தி குழுமத்தில் ஒரு நியூஸ் நடக்குதுன்னா மற்ற செய்தி குழுமங்கள்லாம் வந்து அமைதி கேட்பாங்க. புதியத்தில் ஒரு பிரேக்கிங் அடிச்சு கொண்டாடுறாங்க பார்த்தியா தம்பி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பீர் முகமது அப்போ இதில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். கேம்பெயினாக ரன் பண்ணாங்க. அந்த சேனலை எந்திரிக்கவே விடலப்பா. அண்ட் இது போக என்டிடிவி, சிஎன்என்லாம் ரிலையன்ஸுக்கு மாறுவதற்கு முன்பாக சிஎன்என்னு எல்லாரும் வந்து தமிழ்நாட்டில் நியூஸ், அப்போல்லாம் நியூஸ் சேனல்ஸ் த்ரைவ் ஆகிட்டு இருந்த காலம். தமிழ்நாட்டில் வந்து நியூஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு எஸ்சிவியோட மோனோபொலி பார்த்துட்டு இந்த தொழிலே வேணான்ட்டு போயிட்டு வேறு மொழிகள் தொடங்கினார்கள். இங்கே வரல. இன்னொன்று வந்து புதிய தலைமுறை யாருக்கும் சார்பு இல்லாமல் நடத்தணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல் அது வந்து எஸ்ஆர்எம்மோட தலைவர் இருக்கார் இல்லையா, பாரிவேந்தர், அவரே சொல்லுவார், நான் சொன்னாலே எனக்கு ஒரு நியூஸ் போட்டு தர மாட்டாங்க அப்படின்றதுனால தான் வேந்தர் சேனல்னு ஒன்று அவங்க ஆரம்பித்ததே. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு தானே இனிஷியேட் பண்ணுறாங்க. அது புதிய தலைமுறை வந்து எதுக்கு மற்ற சேனல்லாம் பீட் பண்ண வந்த புதுசில் ஆக்சுவலாக அந்த லைவ் பேக்ன்ற கான்செப்ட் முதல்ல வந்து புதிய தலைமுறை தான் போட்டுறாங்க. அது மட்டும் இல்லையோ, ரொம்ப எனக்கு நல்ல சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது. புதிய தலைமுறை வர்ற வரைக்கும் ரிப்போர்ட்டரோட மூஞ்சே வராது பார்த்துருக்கியா? P2C கான்செப்டே கிடையாது தெரியுங்களா? வாய்ஸ் மட்டும் வரும், மூஞ்சே தெரியாது. இப்போ வரைக்கும் சார் சன் டிவியோட ஆங்கர்கள் பேர் நம்மளுக்கு தெரியாது. ஆங்கர் பேர் போட மாட்டாங்க. வணக்கம் சொல்கிறாங்கல்ல, இங்கே மற்ற சேனல்லாம் போடுறாங்களா, போட மாட்டாங்க. கப்பித்தனமாக சம்பளம் கொடுப்பாங்களா? கேள்விப்பட்டிருக்கியா? சன் டிவியில் கப்பித்தனமாக கொடுப்பாங்களாம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குப்பா. புதிய தலைமுறை வர்றது வரைக்கும், புதிய தலைமுறைக்கு பிறகு தானே தந்தி லொட்டுலோசுக்கிட்டு எல்லாம் வருது. புதிய தலைமுறை வர்றது வரைக்கும் ரிப்போர்ட்டரோட மூஞ்சு வராது டிவியில். அப்படி வச்சுருப்பாங்க. 10 வருஷம் வேலை செஞ்சாலும் சரி, 15 வருஷம் வேலை செஞ்சாலும் சரி, 12,000 ரூபா ஹைக்கெலாம் கிடையாது. போ, இவ்வளோ தான். அதுவும் சார் ஆங்கருங்கள் வந்து இவ்வளோ நாள் 4 hours தான் இருக்கணும் அப்படின்லாம் இருந்துச்சு. குணசேகரன் அவர்கள் வந்தோடனே அவங்களே 8 மணி நேரம் ஆக்கிட்டாரு. அதே சேலரி தான். கதறாங்க ஆங்கர்ஸ் எல்லாம். குணசேகரன் கேள்விக்களம் எதுவும் விவாதம் வச்சாரப்பா? பெரிய மாறனா சின்ன மாறனா வெற்றி பெறுவது இல்லை. அவர் சின்ன மாறினா பெரிய மாறினான்னு பேசினா அவர் இருக்க மாட்டாருங்க, தூக்கி வச்சுருவாங்க என்ன பற்றியே பேசுகிறேன்னு. ஸோ அது வந்து இது புதிய தலைமுறை சேனல் வந்து உண்மையிலேயே சன் டிவியோட மோனோபொலியை உடைச்சாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எந்த அளவுக்கு மோனோபொலின்னா சன் டிவியில் போட்டாங்க தான் பேசுவாங்க. ஏன்னா வேறு சேனலே கிடையாது. அதுவும் இந்த சன் டிவி ராஜா இருந்தார். பிறகுதான் ஒரு சிக்கலில் சிக்கி விலகி விட்டார். அவங்க வைக்கிறதா நியூஸு எந்த அளவுக்கு போவாங்க நம்ம அழுதி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லாமலே தெரியல, நித்யானந்தா நியூஸ்லாம் அப்படி தான் சார், அப்படி தான் வந்துச்சு. அது ஒன்று. இன்னொன்று அதை விட ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சிக்கன் சாப்பிட்டா ஃபீவர் பரவுதுன்னு நியூஸை போட்டு விட்ருவாங்க. சிக்கன் கிலோ 40 ரூபாய்க்கு விழுவும். வந்து இந்த சிக்கன் கடை உரிமையாளர்கள்லாம் வந்து பார்த்து ராஜாவுக்கு ஒரு துட்டை கொடுத்த உடனே சரி விட்டு போ அப்படின்னோடனே மருத்துவர்கள் 2 டாக்டர்கிட்ட பேட்டி எடுத்து போடுவாங்க. எல்லாம் ஜேர்னலிசம் அப்பா. இது மாதிரி ஆம்னி பஸ் இது அதுன்னு அவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. புதிய தலைமுறை உண்மையிலேயே வந்து திரு பாரிவேந்தர் அவர்களுக்கு இந்த தமிழ் சமூகம் நன்றி கடன் பெற்றிருக்கு. ஒட்டச்சாரு சத்யநாராயணா குறிப்பாக இல்லையா, ஒட்டச்சாங்க சார். ஆக்சுவலாக வேற ஒருத்தர் புதிய தலைமுறை தவிர்த்து வேற ஒருத்தவங்க இருந்தால் மண்டிட்டு இருப்பாங்க, ஆனால் மூட்டு போயிருப்பாங்க காவேரி மாதிரி. என்னங்கப்பா என்னங்க நின்று அதை உடச்சி இன்றைக்கி 4வது இடத்துல 5வது இடத்துல தான் இருக்குல்ல சன் டிவி டிஆர்பியில். அதுக்கப்புறம் வரிசையாக தந்தி, இது நியூஸு தமிழ் அண்டு இந்த சிஎன்என் அப்படின்ட்டு நிறையா அதுக்கப்புறம் வந்துச்சு. இவங்களோட மோனோபொலி உழுந்தது தான். ஆனால் புதிய தலைமுறையோட அந்த இது வந்து தாக்கம் வந்து இன்னுமே இருக்குது, இன்னும் இருக்குது. ஸோ நான் 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே ஏன்டா அவனுக்கு கம்முன்னு இருக்கானுங்க. மூவிஸ்லேயும் ஒன்றும் இல்லை, சிகப்பு பூதம் தான் எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் எப்பயாவது ரஜினிகிட்ட வந்து மொத்தமாக அரசியலுக்கு வரலைன்னா உனக்கு 5 படம் எடுக்கிறேன், ஒரு படத்துக்கு 200 கோடி சம்பளம்னு சொன்னோன்னா அதை வச்சு தான் இவங்க படத்தை எடுத்து இப்படி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. பெரிய படமும் எடுக்கலை. அண்டு அட்லீஸ்ட் கேபிளை நோண்டுவாங்க. நான் 2-3 நண்பர்கள்ட்ட கூட கேட்டேன், கேபிளையாவது நோண்டுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலை. சினிமாலையும் டிஸ்ட்ரிபியூஷன் எதுவும் வரல. இன்றைக்கி வந்து சன் டிவின்ற அந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் தான் டாப்பில் இருக்குது. நியூஸு படுத்துருச்சு, அவங்களும் கண்டுக்கல. என்ன எதுவுமே பண்ணாமல் இவங்க இருக்காங்களேன்னு பார்த்தா இது 5 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 4 வருடங்களாக அண்ணனும் தம்பிக்குமே பிரச்சனை. அண்டு அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து அன்புக்கரசிக்கு விபூதி அடித்த விஷயம் வெளியில் தெரியாது. இதில் என்ன விஷயம்னா அந்த டீட்டெயில் என்னமா இருக்குது படிக்குமா நீங்கள்? தினமலரில் வந்து சன் டிவி குழுமத்தில் சகோதர யுத்தம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. வாய்ப்பு கிடைச்சவங்க பாருங்கள்.
பார்க்கும்போது ஷாக் ஆகுதுங்க சார். என்ன இவ்வளோ இது ஏமா நான் தான் சொல்கிறேன், ஏமாற்றி நடுவில் பேப்பரை வச்சு கையெழுத்து வாங்குறாங்கன்ட்டு. ஏமா அப்புறம் என்னமா பண்ண மாட்டாங்க? அதான் சார், இப்போ இன்னைக்கு எனக்கு 20,000 ரூபாய் தான் சம்பளம்னு வைங்களேன். அப்போ எனக்கு வந்து ஒரு சிக்கல் வரும். 20,000 ரூபாய்க்கு மேலே எனக்கு செலவு போச்சுன்னா கோடிகள், பல கோடிகள் அக்கௌண்ட்லயே கிடக்க போகுது. ஆமா, வருஷத்துக்கு 100 கோடி சம்பளமா? இன்னையில இருந்து உட்காந்து சாப்பிடணும். கணவன் மனைவிக்கு கலாநிதி மாறனுக்கும் காவேரி கலாநிதி மாறனுக்கும் வருஷத்துக்கு 100 கோடி சம்பளம். இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பெய்டு சிஇஓ மாறன் அண்ட் இஸ் ஒய்ஃப். ஸோ இன்னைக்கு இதுலேருந்து நான் உட்காந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணா கூட குறையிறதுக்கு பல இது முடியாது, ஜெனரேஷன் ஆமாம் வரும். அப்படி இருக்கும்போது எதுக்கு சார் இந்த கிரிக்கெட் டீம் ஆல்சோ ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், லண்டன்ல சவுத் ஆப்பிரிக்காலையும் இன்னொரு டீம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 நிறுவனங்கள் இருக்கு. சூரியன் எஃப்எம் சார், சவுத் இந்தியா ஃபுல்லாக சூர்யா, தேஜா, அங்கே உதயா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. கலாநிதி மாறன் வாஸ் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கால்ட் அஸ் சவுத் இந்தியன் முர்டாக். ஸ்டார் குழுமத்தை தொடங்கிய ராபர்ட் முர்டாக் போல தென்னிந்தியாவின் முர்டாக் என்று இவர் அழைக்கப்பட்டார். இதில் ரொம்ப இருக்கிறதுலே விசேஷம் என்னென்னா, இந்த நோட்டீஸில் இது மாதிரி ஏமாத்திரகும்பது நாட்டில் சில விஷயங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் சிலவற்றை பார்க்கிறேன். ரொம்ப முக்கிய கூறாக அந்த நோட்டீஸில் நான் பார்ப்பது இதுதான். இங்கே பாருங்கள், இந்த ஒரு போர்ஷன் மட்டும் படிக்கிறேன். கலாநிதி எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். கலாநிதி allotted 12 equity shares to himself at ₹10 each on 15 September 2003. At this time, the value of the shares were 2,500 to 3,000. புரியுதா? 10 ரூபாய் மதிப்பில் 12 லட்சம் ஷேர்களை கலாநிதி மாறன் தனக்கே அலாட் பண்ணிக்கிறாரு. 10 ரூபா மதிப்பில் இவர் அலாட் பண்ணுற சமயத்தில் அதோட மதிப்பு 3,000 ரூபாய். அப்போவே 3,000 ரூபா ஒரு ஷேர். அப்போவே ஒரு ஷேர். அதுக்கப்புறம் 3 ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச 2-3 ஸ்டாக் ஸ்ப்ளிட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சன் டிவி ஷேர், அதாவது அந்த 10 ரூபான்றதை 5 ரூபாயாக பிரித்து அப்புறம் 2 ரூபா 50 பைசாவாக பிரிச்சுட்டாங்க. இப்போது கேட்பது, 10 ரூபா வேல்யூவில் வச்சா அந்த ஷேர் கலாநிதி தனக்கு அலாட் பண்ண ஷேரோட வேல்யூ 1.2 கோடி. 2,500 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வைத்தால் அந்த கலாநிதி அலாட் பண்ணிக்கிட்ட ஷேரோட வேல்யூ 3,498 கோடி ரூபாய். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு மிகவும் பிடித்தது என்னவென்றால், தயாநிதி மாறன் சீக்ஸ் SFIO இன்வெஸ்டிகேஷன். SFIOன்னா என்ன? சிவில் மற்றும் கிரிமினல் கண்காணிப்பு அமைப்புகள் அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் அப்படின்னு இருக்காங்க. SFIOனா சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ். அது ஆக்சுவலாக எங்கே சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட், டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. SFIOனா என்னென்னா, இப்போ நீங்கள் SB அக்கௌண்ட்டு, லியோ SB அக்கௌண்ட் வச்சுருக்காரு, சரியா? லியோட அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் சம்பளம் போடுறான். வேறு எதுவும் வருதா அப்போ பணம் உனக்கு? இல்லை. இப்படி தான் போயிட்டுருக்கோம். அக்கௌண்ட் பார்த்தா ஒரு பேட்டர்ன் தெரியுது. திடீர்னு லியோட அக்கௌண்ட்டில் அடுத்த மாதம் வந்து ஒரு 25 லட்ச ரூபா வந்து விழுது. அதுக்கு ஒரு 5 நாள் கழித்து ஒரு 40 லட்ச ரூபா வந்து விழுது. இதை ஆட்டோமேட்டிக்காக வங்கிகள் இந்த SFIOக்கு அனுப்பிவிட வேண்டும். கம்ப்யூட்டர் அனுப்பிச்சிடும். நீங்கள் தனியால் எதுவும் வேலை பார்க்க வேண்டியதில்லை. வந்த உடனே எடுத்து பார்ப்பாங்க, இது எங்கேருந்து வந்திருக்கு இந்த 45 லட்ச ரூபா என்று பார்த்ததும், அதோட ட்ரேஸ் என்ன பார்த்ததும், சட்டவிரோத காரியங்கள் மூலமாக இது வந்திருக்கிறதான்னு பார்த்துட்டு, வந்துச்சுன்னா பேங்க்கு கம்ப்யூட்டர் ரெட் ஃப்ளாக் பண்ணிடும். ஃப்ளாக் பண்ணிடுச்சுன்னா தூக்கி விட்டு அவங்க தேவையான ஆட்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க. இந்த SFIOக்கு வந்து ஒரு சிவில் கோர்ட்டுக்கு உண்டான பவர்ஸ் இருக்குது. SFIO வந்துச்சுன்னா டாமி உள்ளே வரலாம். ப்ரெடிகேட் அஃபென்ஸ் தானே வேணும். திஸ் இஸ் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். இப்போது கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்களின் மகள் மீது SFIO விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்னாலேயே அமலாக்கத்துறை வந்துவிட்டது. அதுபோல SFIO he demands an SFIO இன்வெஸ்டிகேஷன். ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் தொடங்கி 4 வருஷத்தில் அதோட ரியல் ப்ரொமோட்டர்ஸ்க்கு பெரிய அமௌண்ட்டை விபூதி அடிச்சுட்டு வந்தால் தான் கலாநிதி. இவர் மாலதி கேட்ட மாதிரி யோசிச்சு பார்த்தா எவ்வளோ துட்டு இருக்குது. வருஷத்துக்கு 100 கோடியா சம்பளம். அதுக்கு மேலே என்ன திங்க போகிற? அந்த சன் டிவி பில்டிங்கில் போய் மேலே போய் 8வது மாடியிலையோ 9வது மாடியிலையோ அவரோட பென்ஸுக்கார் நிற்கிற மாதிரிலாம் கட்டியிருக்காங்களாம் அதில். ஆமாம், ஒரு கார் வந்தால் நேராக 9வது மாடி தான் நிற்குமா. முக்கியமான ஆட்கள்லாம் வராங்கன்னா 9வது மாடி தான். இன்னும் என்னையா ஒன்று உங்களுக்கு வயசாயிடுச்சு, பொண்ணுங்களாம் ரொம்ப பெருசாகிடுச்சு இல்லை? அன்புக்கரசி, அது பேர் என்ன? அன்புக்கரசி இல்லை, காவ்யா. அந்த பொண்ணு தான் அந்த கிரிக்கெட் டீம் பார்த்துன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொண்ணு இவ்வளோ பெரிய பிள்ளையாயிடுச்சு. ஹி மஸ்ட் பி அரௌண்ட் 16 நினைக்கிறேன் இல்லையா?
60 அவர் ஆமாம் அரௌண்ட் நியர் 60 இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் பார்க்காத விஷயங்களே இல்லை. சொந்த தம்பி கிட்ட இப்படியா ஃப்ராடுத்தனம் பண்ணி கையில் வாங்குவீங்க. சந்தி சிரிக்குதுல அந்த செத்து போட்டாங்களே தினகரன் ஊழியர் 3 பேர், அவங்க ஆவிதான்ப்பா. சந்தோஷமா இருந்துச்சுப்பா நேற்று நியூஸை பார்த்தோன்னே. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அராஜகம், அவ்வளோ அராஜகம் பண்ணாங்க 2006 கருணாநிதி பயந்தார். இவர்களை பார்த்து 2G பெருசாகிறதுக்கு காரணமே இவங்க தான். கருணாநிதி பயந்தார். இப்போது கலாநிதி மாறன் வந்து தயாநிதி மாறனுக்கு இப்படியான ஒரு சிக்கலை கொடுக்கும்போது ஸ்டாலின் அவர்கிட்ட போய் நின்னாரு. குடும்ப பிரச்சனை நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டார். அதே இடத்துல திரு கருணாநிதி அவர்கள் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இதுதான் சான்ஸு. தம்பி வாங்க தம்பி, இவன் வந்து நம்ம போலீஸே விட்டு விசாரிக்க சொல்கிறான். விசாரித்தா நல்லா இருக்காது. என்னப்பா சொல்கிற கலா என்று கேட்பார். இல்லை தாத்தா இது பண்ணுறேன், ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுப்பா. அந்த சன் நியூஸில் டெய்லி கட்சிக்குன்னு ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் போடுப்பா. சன் டிவி ரிப்போர்ட்டர்ஸை பூரா நம்ம தம்பி இப்போ ஒரு உதயநிதியோட ஸ்பீச் எடுத்து போட சொல்லுப்பா. எவ்வளோ அவனை மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுவார். என்னப்பா தினகரன் பேப்பரில் ஏன் ஃபோட்டோவே வரல? ஒன்றும் சரிப்படாதாட்டுக்கு இந்த ஐஜிக்கு ஃபோனை போடுப்பா. சார் இது குடும்ப சண்டை, அதை தீக்கிறத பற்றி எதுவும் பேசாத மாதிரி தெரியலையே எவ்வளோ நேரம். பெத்த பிள்ளைங்க 2 பேருக்கு நடுவில் சண்டையில் தூட்டவர் தான் கருணாநிதி. பிறவி அரசியல்வாதி இருந்தாலும் எதுக்கு அழகிரிக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்தாரு? ஸ்டாலினுக்கு செக் வைக்க. இல்லை தாத்தா, சொத்து பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க. பார்க்குறேன்ப்பா. போலீஸ் கேஸ் பாது. சண்முகநாதர் இருந்தார் தெரியுங்களா? கருணாநிதி பேருக்கு தான் செம்மொழி அறிஞர் அது இதெல்லாம் சொல்லுவார். வாயை திறந்தா வண்டையா என்கிட்ட சில பேர் சொல்லிடுறேன் சார். சண்முகநாதன் ஒரு ஸ்டேஜில் கேட்டுட்டு, இது 2006 பீரியடில் நடக்குது. ஒரு ஸ்டேஜில் கேட்டுட்டு பொறுக்க முடியாமல் வேணாங்கன்ட்டு போயிட்டு ஜூனியரில் கூட கவர் ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. யோ அவன் வர்றான்னா சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபைலு திருடிட்டு போயிட்டான்னு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குவான்னு கேளு. திஸ் இஸ் கருணாநிதி. அவ்வளோதான் சார். அப்போ தான் சார் வந்து சண்முகநாதன்னா யார் அப்படின்லாம் எனக்கு தெரியுது. அப்போது 2 பேருக்கும் சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னும் நியூஸ் வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, யோ வாயா அப்படி சொல்லி பேசி புரிய வச்சு கூப்பிட்டுக்கிட்டாருன்னு. இப்படி தான் சமாதானம். சண்முகநாதன் வேறு ஒரு அதிகாரியிடம் அப்போது பேசினார். அந்த அதிகாரி தான் என்கிட்ட இந்த கதையை சொன்னார். என்னங்க வந்து சார் இருந்தாலும் கொடுத்துருவான் சார் கம்ப்ளைண்ட்டு. வேறு வழி இல்லை சார், வரேன் சார். அப்போது உளவுத்துறையில் இருந்த அதிகாரி என்னிடம் இது சொன்னார். அவருக்கும் சண்முகநாதனுக்கும் பழக்கம். இந்த அதிகாரி தான் சொல்கிறாரு, அவன் வர்றான்னா ஃபைலை திருடிட்டு போயிட்டான்னு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குவான்னு கேளு. இருந்தாலும் கொடுத்துருவான் சார் என்று வந்தார். இதுதான் கருணாநிதி. நீ இப்போ சொன்னீங்கல்ல கருணாநிதி இருந்தால் என்ன பண்ணிருப்பான்? தம்பி வா உட்கார், கலா கூப்பிடுப்பா. என்னப்பா தினகரனில் நம்ம திமுக நியூஸே வரல, கமிஷனர் அருணை பற்றி நியூஸாக வந்துன்னு இருக்குது. யார் அவன்? சுரேஷ் வேதநாயகா? அந்த நாயை வெள்ளன்ட்டு. திஸ் இஸ் ஹிஸ் ஸ்டைல். இப்போ மட்டும் தாத்தாவை பற்றி கண்ணுக்கு தெரியுது. இவ்வளோ நாளாக திமுக பற்றி எந்த நியூஸும் வரல. எடப்பாடி அருகே ஃப்ரண்ட் பேஜில் போடுற அதுக்குள்ளே உளவுத்துறை விட்டையோ விசாரி அது என்னன்ட்டு என்ன நடக்குதுன்னு விசாரிட்டு எல்லா டீலும் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மேக்சிமம் அவருக்கும் கட்சிக்கும் என்ன பொலிட்டிக்கல் டிவிடெண்ட்னு பார்ப்பார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்யணும்னா, நான் பஞ்சாயத்து பண்ணுறேன். குரங்கு அப்பத்தை பிரித்த கதை. நீ கொஞ்சம் கொடு, நீ கொஞ்சம் கொடு, 26 எலெக்ஷனுக்கு வேலை செய்ய, அதுக்கு முடிஞ்ச பிறகு பஞ்சாயத்து பார்க்கலாம். அவ்வளோதான். அவங்க மீடியா வச்சுருக்காங்க. இந்த மீடியா பலம் தானே. வண்ணத்திரையில் கூட எங்கள் நியூஸ் வரணுன்றணும், உறுப்புக்கு விடக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அது அரசியல் தலைவர்கள் செய்வார்கள். இவர் குடும்பத் தலைவர். பட் இடி வரலான்னு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா வந்து சகோதரர்களுக்குள்ளே தான் பிரச்சனை. டக்குன்னு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அப்படிங்கிறது சகோதர யுத்தம் தான் அப்படின்றதுனால சீக்கிரமாக அவங்க வந்து செட்டில் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு செய்திருக்கக்கூடிய கலாநிதி உடனடியாக இறங்கி வந்தால் பாதிக்கு மேல் கொடுக்க வேண்டும். 1 பாதிக்குமே இல்லை சார். 3ஆக பிரிக்கணும். அன்பு கரைசையும் சேர்த்து கொடுங்க. எஸ் கரெக்டு. 1 2 அஃபென்ஸ் ஆல்ரெடி கமிட்டடா இல்லையம்மா? நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. ஹேஸ் தி அஃபென்ஸ் ஆல்ரெடி பீன் கமிட்டட் ஆர் நாட்? அஃபென்ஸ் நடந்திருக்கா இல்லையா? இப்போ SFIO இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா கூடாதா? இப்போ பண்ணலாம். பட் இவங்க 2 பேரும் அவ்வளோ சீக்கிரத்தில் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை சார். யாரும் இவ்வளோ சீக்கிரத்தில் பணத்தை விட்டு சேர்ந்தாலும் சொல்கிறேம்மா, நான் சேர்ந்தாலும் SFIO இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா கூடாதா? கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
பண்ணுவாங்க. மணி லாண்ட்ரிங் ஹஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். ஸோ இந்த SFIO விசாரணை தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் சன் டிவி அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதான அரசியல். அதைத்தான் கலாநிதி மாறனும் செய்வார். தம்பி டாமி உன் பக்கம் அனுப்பாமல் இருக்கணும்னா நீ பிஜேபி சார்பு செய்திகளை போட்டுனா என்ன அப்படி சொல்லிட்டீங்க, முருகன் மாநாடுக்கு லைவ் போடுறேன்னா குணா போங்கங்க. இல்லை சார் நான் பெரிய வேலை வேணுமா அப்புறம் திராவிட கட்சியை போகணும். திஸ் இஸ் ஹவ் பாலிடிக்ஸ் ஆப்ரேட்ஸ். நீங்கள் எதை கனிமொழியே ஜெயிலுக்கு அனுப்பிச்சவர் சார். எக்ஸாக்ட்லி சொன்னார் பாரு. 60% பொண்டாட்டி சார் வச்சுக்குது. நேர்கள் தவறாக நினைக்க வேணாம். பட் 2ஆம் தரத்து பொண்ணு தானே அம்மா, பாவம்மா. அதுதான் சார் எனக்கு இந்த விஷயத்தில் புரியலை. ஏன்னா அம்மா வந்து வயசு வந்து 60 ஆயிடுச்சு. ஒருவேளை போலீஸ் பிடிக்கிறாங்க விசாரிக்கிறாங்கன்னா ஐயோ வயசானவங்களை இப்படி பண்ணுறாங்களேன்னு அந்த இடத்துல அவங்க வந்து ஒரு அவங்களுக்கு ஆக்சுவலி கனிமொழியை விட இவங்களுக்கு அப்படின்னும் போது அனுதாபம் அதிகமாகும் மக்கள் மத்தியில். எப்படி ஏன் அவங்கள அனுப்பலை, தயாளு அம்மாவை அனுப்பலை அப்படின்றது ஆச்சரியமாக இருக்குது. என்னம்மா உங்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. பசங்க 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கவங்களை அனுப்புங்கன்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் அந்த 2G சார்ஜ் ஷீட் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். மிஸ் கருணாநிதினு எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கோம். தயாளு கருணாநிதி பதிலாக கனிமொழி கருணாநிதி, தட் இஸ் மிஸ் கருணாநிதி. எந்த கருணாநிதி? இவங்க பேர் கனிமொழி தானே. சார்ஜ் ஷீட் முழுக்க மிஸ் கருணாநிதினு இருக்கும். அது வந்து லைக் அவங்க தயாளாமா மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண விட யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க கேட்டது குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வேண்டும். அங்கே இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அண்ணா சாரே சார் இல்லாமல் கத்தினுக்கிறாரு. ஒருத்தரை பலி கொடுங்க குடும்பத்தில் என்னன்னு பொண்ணை கொடுத்துட்டார். கேட்டிங்க என்னமோ என்ன பண்ணுவார் கருணாநிதினே இதான் பண்ணுவார். இப்படி பொண்டாட்டியை மேலே விசாரிச்சுன்னு இருக்காங்க, கீழே வந்து 3 சீட் தர முடியாது 60 சீட்டு தான் பேசிட்டு இருந்தாலும்மா. அப்போ மகளா ஒய்ஃபா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபானா ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தேர்ந்தெடுத்தாருன்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கலாம். பிள்ளைங்க 2 பேரும் வந்து மண்டை மேலே போட்டிருப்பாங்க. இந்த ப்ரெஷர் அதிகம் இல்லை, செல்வி வரும். தேவர் அலோன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சிஐடி காலனி வாஸ் அலோன். இட்ஸ் a separate entity. Nobody liked கனிமொழி ஆர் ஹர் மதர். அவங்களால தான் நம்ம கெட்ட பேருன்னுவாங்க. இவங்க எல்லாம் யோக்கிய மாதிரி. இது காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால் தமிழகம் மகிழ்ச்சியான ஒரு சண்டையை வேடிக்கை பார்க்கிறது. ஊடக உலகிலேயே ஒரு பெரும் கொண்டாட்டம். ஆமாம் கண்டிப்பாக சார். எனக்கு ஃபஸ்ட்டு இது கேட்டவுடனே மதுரையில் அந்த 3 ஊழியர்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி தானே அந்த ஊழியர்கள் அந்த பெற்றவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. தினகரனில் வேலைட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. நீங்கள் உங்கள் சண்டையில் போய் கொளுத்துறீங்க, கொளுத்திட்டு ஒன்று சேர்ந்துக்கிறீங்க. இப்போ பைத்தியக்காரன் எல்லாரும் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டீங்க தானே. அந்த அக்யூஸையும் காப்பாற்றுனீங்க தானே. இது எல்லாம் சேர்ந்து தெய்வம் நின்று கொள்கிறது, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சிலப்பதிகாரமாப்பா. மனிதன் எப்படி பிஹேவ் பண்ணுறான்றதை என்னால் யோசிச்சு. சொந்த தம்பிப்பா, சொந்த தம்பி. இல்லை சார், சொந்த தம்பிக்கிட்ட இப்படி பண்ணுறாரு. இது என்றைக்காவது ஒரு நாள் பிரச்சனையாக வரும். அது தெரிஞ்சுமே கலாநிதி மாறன் பண்ணுறான்னா எந்த தைரியத்தில் யாரோட சப்போர்ட் அதை பண்ணுறாரு? ஒருவேளை பிஜேபிகிட்டே பேசி வச்சுட்டாரோ? பாசிபிள் லியோ, பாசிபிள். ஐ டோன்ட் நோ. எனக்கு இது சம்மந்தமாக தகவல் வரல. வாட் யூ ஆர் சேயிங் இஸ் பாசிபிள். நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன்னா ஹீஸ் பார்ன் கிரிமினல்னு பார்க்குறேன். நான் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறேன். கிரிமினல்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம மாட்டோன்றது என்ன இருக்குல்ல, அந்த மாதிரி கிரிமினலாக நான் பார்க்குறேன். என்ன பண்ணிவிடுவேன், என்ன அம்மா ஏமாற்றிட்டேன், என்னடா பண்ணுவேன். இந்த ஆங்கிளில் அவர் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தங்கச்சியை ஏமாற்றி, தம்பியை ஏமாற்றி, இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாம், வளரலாம். அப்படி தான் நான் பார்க்குறேன். பட் he will not hesitate to enter into agreement with the BJP. அதில் சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. ஆனால் ஒருவேளை மாறன் அப்படி பிஜேபியோடு சமாதானமாக செல்லலாம் என்று அவர் முடிவெடுத்தால் குருமூர்த்தி விடமாட்டார். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமாக மாறன் சகோதரர்களை தூங்க விடாமல் செய்து கொண்டிருப்பது குருமூர்த்தி ஒருவர் மட்டுமே. அவர் விட மாட்டார். காஞ்சி சங்கராச்சாரியார் வீடியோ போட்டிங்கல்ல, போட்டிங்களா? பெரியவா ஜெயிலில் இருந்த வீடியோ போட்டிங்களா?
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்.